தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை மாற்றியிருக்கும் தேர்தல் ஆணையத்தின் முடிவு ஒருதலைபட்சமானது என முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் கஞ்சா முழுமையாக ஒழிக்கப்படும் என வேளச்சேரி தேர்தல் பிரச்சாரத்தில் பழனிசாமி பேசினார். கூவத்தூரில் எம்எல்ஏக்களை ஏலம் எடுத்து முதல்வரானவர்தான் பழனிசாமி என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். தன்னையும் தனது கட்சியையும் மக்களிடம் இபிஎஸ் அசிங்கப்படுத்திக் கொண்டிருப்பதாக கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வேளச்சேரி பகுதியில் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்டாலின் கூறினார். அவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தொகுதி மறுவரையறை ஆபத்து, சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறதா இந்தியா, தென்றலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்றாதீர்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக ஆட்சி முழுக்க ஊழல் ஊழல் என்று ஊறிப்போய் நாறிப்போய் கிடக்கிறது. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு ஓட்டு கேட்பீங்க ஸ்டாலின் சார் என நெல்லை தாவேக்க பிரச்சாரத்தில் விஜய் கேள்வி எழுப்பினார். சில கோடிகளை கொடுத்து தமிழக காங்கிரஸ் கட்சியை திமுக பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டது. ஆனால் உண்மையான காங்கிரஸ் நம்ம பக்கம்தான் நிற்கிறது என விஜய் பேசினார். திமுக பாரதிய ஜனதாவுக்கு விஜயை தடுப்பது மட்டுமே ஒரே நோக்கம். நான் வந்த பிறகு ஊழல் செய்ய முடியாததால் கடும் கோபத்தில் உள்ளனர். திமுகவின் கல்லாப்பெட்டி கூட்டணி கலகலத்து போய் உள்ளது என விஜய் பேசினார். நெல்லை ஆலங்குளம் தொகுதியில் பதநீர் இறக்கிய தொழிலாளி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கள் இறக்கியதாக பொய் புகார் கூறியதால் நடந்த வாக்குவாதத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய எஸ்ஐ மீது டிஜிபி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் ஒரே நாளில் பிரச்சாரம் செய்த முதல்வர் ஸ்டாலினும் ராகுலும் சந்தித்துக் கொள்ளவில்லை. பிரச்சாரத்தில் ஸ்டாலினின் பெயரை கூட ராகுல் சொல்லவில்லை. இதனால் தமிழகத்தில் ராகுலின் பிரச்சாரம் இருக்குமா என்பதே சந்தேகம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தவிக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கி காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தவிக தலைவர் விஜய் வரும் 12ஆம் தேதி கன்னியாகுமரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. தேர்தல் கமிஷனின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் நிபந்தனை வழங்கப்பட்டுள்ளது. திமுக தேர்தல் பயத்தில் இருப்பதாக அண்ணாமலை கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்த கனிமொழி, நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதால் தான் அவர் தேர்தலில் நிற்கவில்லை. எதிர்க்கட்சிகளுக்கு தான் தேர்தல் பயம் வந்துவிட்டதென தெரிவித்தார். விஜயின் கூட்டத்திற்கு தேர்தல் கமிஷன் அனுமதி மறுப்பதை வேண்டும் என்றே திமுகவிற்கு எதிராக திசை திருப்புகின்றனர் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எனது திட்டத்தை படம் போட்டு காட்ட ஆரம்பிச்சுட்டேன், அத பாருங்க, பார்த்துட்டு முடிஞ்சா ஓட்டு போடுங்க என சென்னை ஆலந்தூரில் நடந்த பிரச்சாரத்தில் சீமான் பேசினார். நன்றி கெட்ட மனிதர் ஒருவர் அரசியலில் இருக்கிறார் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான் என தேனியில் பிரச்சாரம் செய்த திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். தேமுதிகவிலிருந்து விலகிய நடிகர் மீசை ராஜேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். திமுக சூப்பர் ஸ்டார் இல்லை, டம்மி ஸ்டார். 200 தொகுதிகளுக்கு மேல் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என திருப்பத்தூர் பிரச்சாரத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசினார். வரும் சட்டசபை தேர்தல் டெல்லிக்கும் தமிழகத்திற்கும் இடையேயான தேர்தல்தான். அதற்கு மெட்ரோ விவகாரமே காரணம் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை நாளை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செல்வ பெருந்தகை வெளியிடுகிறார். நடிகர்கள் பின்னால் சென்றே கீழே விழுந்து காயப்பட்டால் அது உங்களுக்குத்தான் ஆபத்து. படிக்கும் வயதில் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் என இளைஞர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அறிவுரை வழங்கியுள்ளார். கஞ்சா, மது பழக்கமுடைய நண்பர்கள் அருகில் கூட சென்று விடாதீர்கள் என்றும் கூறினார். பாகிஸ்தான் மூலம் ஈரான் பரிந்துரைத்த 10 அம்ச முன்மொழிவை ஏற்று போர் நிறுத்தம் கொண்டுவரப்படுகிறது. இரு பக்கமும் இனி சண்டை இருக்காது. ஈரானில் ஏற்கனவே இலக்கை அடைந்து விட்டோம், இனி அங்கு செய்ய ஒன்றுமில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஒரு நாகரிகமே அழிய போகிறது என்ற டிரம்பின் கருத்துக்கு போப் லியோ எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஈரான் மக்களுக்கு எதிரான இந்த மிரட்டலை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். ஈரானின் சட்டவிரோத நடவடிக்கைகளால் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ஈரான் பொறுப்பேற்று இழப்பீடு வழங்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐநா பாதுகாப்பு சபைக்கும் கத்தார் அரசு கடிதம் எழுதியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் ஒரு கப்பலுக்கு இந்திய மதிப்பில் 18 கோடி 5 லட்சம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். போர் இழப்பீட்டை ஈடு செய்ய வசூலிக்கப்படும் இந்த கட்டணத்தை ஓமன் நாட்டுடன் பகிர்வோம் என ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட முக்கிய பங்காற்றிய பாகிஸ்தானுக்கு உலக நாடுகள் பாராட்டு தெரிவித்துள்ளன. பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்க பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில் பல்வேறு நாடுகள் பாராட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளன. பாஜக மேலிடத்தில் இருந்து வந்த அவசர அழைப்பை அடுத்து அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நேற்றிரவு சென்னையில் இருந்து தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டு சென்றார்.
கடலூரில் தாவேக தலைவர் விஜய் நாளை தேர்தல் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மஞ்சக்குப்பம் மைதானத்தில் காலை 10 மணி முதல் 12 மணிக்குள் பிரச்சாரம் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் முதல்வர் ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது திமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஓட்டு சேகரித்தார். தமிழகம், மேற்கு வங்கம், அசாம், கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 மாநில சட்டசபை தேர்தலையொட்டி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரை உத்தரவு அமலில் இருக்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு 7000க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மனுவை திரும்பப் பெற நாளை கடைசி நாள். இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை மாலை வெளியாகிறது. திமுக கூட்டணியில் இணைந்த விரக்தி மற்றும் ஏமாற்றத்தால் பழனிசாமி தொடர்ந்து அவதூறாக பேசி வருகிறார் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். கோவை செல்வபுரம் பகுதியில் பிரச்சாரம் செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பள்ளி ஆசிரியை நாகம்மாளிடம் ஆசி பெற்று சால்வை அணிவித்தார். தூத்துக்குடியில் தாவேக தலைவர் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்த பைக்குகள் ஒன்றோடு ஒன்று மோதியது. இந்த விபத்தில் இளைஞர்கள் 7 பேர் அடுத்தடுத்து கீழே விழுந்தனர். தாவேக தலைவர் விஜய் நெல்லையில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி வந்தார். அங்கிருந்து நெல்லைக்கு காரில் வந்த அவர் ரோட் ஷோ நடத்தினார். தாவேக தொண்டர்கள் வேல் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். லால்குடிக்கும் லீமா ரோஸுக்கும் என்ன சம்பந்தம்? நெல், கரும்பில் எத்தனை ரகங்கள் இருக்கு என்று அவருக்கு தெரியாது. விவசாயம் குறித்து எதுவும் தெரியாத அவரிடம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை விற்றுவிட்டார் என தாவேக வேட்பாளர் கூப்ப கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் ஏற்பாடுகள், பறக்கும் படையால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம், தேர்தல் பாதுகாப்பு குறித்து ஆலோசித்தார். ஆலோசனையின் போது அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். முதல்வர் ஸ்டாலின் கையில் முழு அதிகாரம் இருந்திருந்தால் நெல்லை பிரச்சாரம் நடந்திருக்காது. ஏதாவது முட்டுக்கட்டை போட்டு தடுத்திருப்பார் என நெல்லையில் விஜய் பேசினார். எத்தனை சோதனைகள், வேதனைகள் கொடுத்தாலும் திமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட வேறு யாராலும் என்னை மக்களிடமிருந்து பிரிக்க முடியாது. வேட்பாளர் தான் விஜய், விஜய் தான் வேட்பாளர் என விஜய் பேசினார். அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நாயகனாக நடிக்கும் அவரது 22வது படத்தின் தலைப்பு ராக்கா என அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லு அர்ஜுன் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த சூப்பர் ஹீரோ கதையில் உருவாகிறது. முதல் பார்வை போஸ்டரில் மனித முகம், மிருக கையுடன் வித்தியாசமான தோற்றத்தில் அல்லு அர்ஜுன் உள்ளார். நெல்லை பிரச்சார கூட்டத்தை முடித்துவிட்டு தாவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ சென்றார். சாலையில் திரண்டிருந்த தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தாவேக ஆட்சி அமைந்தவுடன் பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள், உழைக்கிற மக்கள் என எல்லோரும் நன்றாக இருப்போம். வேறு யாருக்காவது ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டை வீணாக்காதீர்கள் என நெல்லை பிரச்சாரத்தில் விஜய் பேசினார். காமராஜர் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி யாரும் வரமாட்டார்களா என மக்கள் இயங்குவது எனக்கு தெரியும். அதற்காகத்தான் தாவேக வந்துள்ளதாக விஜய் பேசினார். தேர்தலுக்கு 30 நாளுக்கு முன்னாடி என்னை சுற்றி இருக்கிறவங்கள வச்சு டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்புனாங்க. ஆனால் அதுவும் மக்கள்கிட்ட எடுபடலை என மனைவி சங்கீதா தொடர்ந்த விவாகரத்து வழக்கை மறைமுகமாக குறிப்பிட்டு விஜய் பேசினார். மதுரை கார்ப்பரேஷனில் 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. மதுரையும் சுத்தமாக இல்லை, அமைச்சரை சுற்றி இருப்பவர்களும் சுத்தமாக இல்லை என பழனிவேல் தியாகராஜனை சுந்தர் சி விமர்சித்தார். ஊழல் அமைச்சர் பெரிய கருப்பனின் முகத்திரையை கிழிப்பதற்காக திருப்பத்தூரில் போட்டியிடுகிறேன், அவருக்கு 20 ஆண்டுகளாக ஓட்டு போட்டேன் என கூறுபவர்களுக்கு 10 சவரன், 5 சவரன், 1 சவரன் என 3 பரிசுகள் வழங்க உள்ளேன் என பாரதிய ஜனதா வேட்பாளர் திருமாறன் கூறினார். சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயராமன் பாப்பநாயக்கன் பாளையத்தில் ட்ரம்ஸ் இசைக்கு ஏற்ப டான்ஸ் ஆடி ஓட்டு சேகரித்தார். அவருடன் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்ட கூட்டணி கட்சியினரும் குத்தாட்டம் போட்டனர். கோவை கணபதி மாநகரில் பிரச்சாரம் செய்த வானதி சீனிவாசன் கொங்கு மண்டலத்துக்கென்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது. அதை கெடுக்கவே தீய சக்தி திமுக கரூரில் இருந்து ஒருவரை இறக்குமதி செய்திருக்கிறார். இந்த தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பப்படும் என தெரிவித்தார். தென்னிந்திய மாநிலங்கள் தான் கூடுதல் வரி செலுத்துகிறோம். நமது வரியை வைத்துக் கொண்டு நமக்கே நிதி கொடுக்காமல் மிகப்பெரிய அரசியல் செய்கிறது பாரதிய ஜனதா தலைமையிலான NDA அரசு என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நாளை சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக நாளை ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. நோயாளிகள் வருவதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவமனை நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
சட்டசபை தேர்தலை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் தனது 4ஆம் கட்ட பிரச்சாரத்தை வரும் 10ஆம் தேதி தஞ்சாவூரில் தொடங்குகிறார். தஞ்சாவூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு உட்பட 8 தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து ஓட்டு சேகரிக்கிறார். தமிழகம் ஒரு மாநிலம் என்று பாராமல் மத்திய அரசு ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறது. நாங்கள் ஹிந்திக்கு எதிரி அல்ல, ஆனால் திணிப்பை எதிர்ப்போம். எல்லா தடைகளையும் தாண்டி தமிழகம் முன்னேறி வருகிறது என MP திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தில் உள்ளன. இதனால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என குற்றங்கள் அதிகரித்துள்ளன. இதனை கண்டுகொள்ளாத இந்துக்களுக்கு விரோதமான இந்த திமுக அரசை தோற்கடிக்க இந்து முன்னணி பணியாற்றும் என காடீஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். மக்களை சந்திக்க முடியாதவர் 10 ஆண்டுகளாக இங்கே உள்ளார். பெரிய கேட் ஒன்றை வீட்டின் முன்பு வைத்துள்ளார். மக்களுக்கு பிரச்சினை என்றால் வெளியே வரமாட்டார். ஆனால் சுந்தரை MLA-வாக தேர்ந்தெடுத்தால் 10 நிமிடத்தில் அவரை பார்க்கலாம் என மதுரை மத்திய தொகுதியில் கணவர் சுந்தர் சியை ஆதரித்து குஷ்பு பேசினார். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் VS பாபு கட்சித் தலைவர் விஜய் போன்ற ஒருவரை தயார் செய்து டம்மியாக அவரை பக்கத்தில் நிற்க வைத்து வாக்கு சேகரித்து வருகிறார். சினிமாவில் மட்டுமே டூ போட்ட விஜய்க்கு தற்போது அரசியலிலும் டூ போடுகிறார்கள் என அப்பகுதி மக்கள் விமர்சித்தனர். சென்னை தரமணியில் காங்கிரஸ் வேட்பாளரின் பிரச்சார வாகனத்தால் அங்கு வந்த ஆம்புலன்ஸ் சிக்கித் தவித்தது. ஆம்புலன்ஸ் வருவது தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சென்னை வேளச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமியை அப்பகுதி அதிமுக வேட்பாளர் அசோக் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தார். ட்ரோன் மூலம் மலர்கள் தூவி 100 கிலோ எடை கொண்ட ஆப்பிள் மாலையை வழங்கி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பளித்தார். எழும்பூர் தவிக வேட்பாளர் ராஜ்மோகன் மீது பெண் பிரமுகர் பணாபிஷேகம் செய்த விவகாரம் தொடர்பாக புளியந்தோப்பைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் என்பவர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். ராஜ்மோகன் மீது வீசப்பட்ட சுமார் 1 லட்சம் ரூபாய் பணத்தை அவரின் தேர்தல் செலவு கணக்கில் சேர்க்க வேண்டும் என புகாரில் குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் அதிமுக முன்னாள் MLA அழகுவேல் பாபு, நிர்வாகிகள் விநாயகமூர்த்தி, ரகு, பாபு ஆகியோர் கழகத்தின் கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதால் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளரின் வேட்பு மனுக்கள் வேண்டுமென்றே நிராகரிக்கப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை, மத்தி, போடி, பழனி, பொள்ளாச்சி, அம்பாசமுத்திரம் உள்பட 20 தொகுதிகளில் புள்ளி, கமா வைக்கவில்லை என்று கூறி மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது என்றார். குன்னம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் சிவசங்கருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரச்சாரத்தின் போது தனது பேத்திக்கு பெயர் வைக்குமாறு மூதாட்டி ஒருவர் கேட்டுக் கொண்டார். குழந்தையை வாங்கிய அமைச்சர் கனிமொழி என பெயர் சூட்டினார். தென்காசி மாவட்டம் மருதம்புத்தூரில் கள் இறக்கியதாக கூறி மணிகண்டன் என்பவரை ஆலங்குளம் SI இசக்கிராஜா துப்பாக்கியால் சுட்டார். இதை கண்டித்து நள்ளிரவு வரை ஆலங்குளத்தில் போராட்டம் நடந்தது. SI இசக்கிராஜா உட்பட 3 போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தங்கம் விலை சவரனுக்கு 2720 ரூபாய் உயர்ந்து 1,13,600 ரூபாய்க்கும், கிராமுக்கு 340 ரூபாய் அதிகரித்து 14,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மூலப்பொருட்கள் விலை உயர்வால் வரும் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தீப்பெட்டி ஆலைகளை மூடப்போவதாக உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். பாஸ்பரஸ், குளோரைட், மெழுகு, அட்டை, காகிதம் உள்ளிட்ட பொருட்கள் விலை உயர்ந்து வருவதாக கூறியுள்ளனர். கும்பகோணம் பாபநாசம் தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் ஷாஜகான் போட்டியிடுகிறார். மருத்துவக்குடி பகுதியில் ஓட்டு சேகரிக்க சென்ற ஷாஜகானிடம் கரும்பு விவசாயிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். அவர் பதிலளிக்காமல் கிளம்பி சென்றார். சென்னை மாதவரம் பால் பண்ணையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பிரச்சினை காரணமாக வடசென்னையில் ஆவின் பால் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கு மத உணர்வு சம்பந்தமானது என்பதால் கவனமாக கையாள வேண்டும். எனவே இது தொடர்பான வழக்குகள் அனைத்தும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஒத்திவைக்கப்படுவதாக ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் நாளை நடைபெறுவதை முன்னிட்டு மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் ஓட்டுச்சாவடிகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டன. மதுரை கொடிக்குளம் பகுதியில் பைக்கில் சென்ற கடுகு முனியசாமி, வண்டியூர் மோகன் ஆகியோரை காரில் வந்த கும்பல் வழிமறித்து சரமாரியாக வெட்டி கொன்றது. தப்பிய கும்பலை போலீசார் தேடுகின்றனர். மருத்துவ காரணங்களுக்காக இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்திருந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் ஜாமீன் நிபந்தனைகளை மீறியதாக ஆந்திராவில் மீண்டும் கைது செய்யப்பட்டார். தமிழக தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தம் திடீரென மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதில் தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமாரை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் மாற்றப்பட்டு சந்தீப் மிட்டலை புதிய இயக்குநராக நியமனம் செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான கொள்கைகளை கொண்ட திமுகவிற்கு யாரும் வாக்களிக்க கூடாது. PR பாண்டியனை சிறைப்படுத்தி ஒடுக்க நினைத்த மன்னார்குடி வேட்பாளர் TRB ராஜாவுக்கு எதிராக விவசாயிகள் ஒருங்கிணைந்து வாக்களிக்க வேண்டும் என தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் தீர்மானம் நிறைவேற்றினர். புதுச்சேரியில் நாளை நடைபெறும் வாக்குப்பதிவுகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்தார். 90% வாக்குகள் வரை இம்முறை பதிவாகும் என்று எதிர்பார்ப்பதாக சொன்னார். நாங்கள் 3 போட்டிகளில் தோற்றுவிட்டோம் தான், ஆனால் இதற்கு முன்பு தொடர்ந்து 3 போட்டிகளுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கிறோம். அதை மறந்து விடாதீர்கள். துரதிருஷ்டவசமாக இப்போது தோல்வியடைந்துள்ளோம். நாங்கள் மீண்டும் எழுந்து வருவோம். அப்படிப்பட்ட அணியை ஏப்ரல் 11 அன்று நீங்கள் அனைவரும் பார்ப்பீர்கள் என சிவம் துபே தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அறிவித்தது. இதன் எதிரொலியாக மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2500 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்து வர்த்தகமாகிறது. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என RBI தெரிவித்துள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் 5.25 நீடிக்கும் என ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரானிடம் பாகிஸ்தான் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. ஹார்முஸ் ஜலசந்தியை முழு அளவில் திறக்க ஈரான் ஒப்புக்கொண்டது. 10 அம்ச போர் நிறுத்த முன்மொழிவு அடிப்படையில் ஈரான் சண்டையை நிறுத்த முடிவு செய்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த அறிவிப்பால் கச்சா எண்ணெய் விலை 20% குறைந்தது. $119 அளவுக்கு இருந்த ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் தற்பொழுது $100 கீழ் வந்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் பதிலடி கொடுப்பதை ஈரானும் நிறுத்தும். எங்கள் ராணுவத்தின் பாதுகாப்புடன் ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்போம் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்களை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் முடிவை இஸ்ரேல் ஆதரிக்கிறது. இந்த போர் நிறுத்தம் லெபனானுக்கு பொருந்தாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். லால்குடிக்கும் லீமா ரோஸுக்கும் என்ன சம்பந்தம்? நெல், கரும்பில் எத்தனை ரகங்கள் இருக்கு என்று அவருக்கு தெரியாது. விவசாயம் குறித்து எதுவும் தெரியாத அவரிடம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை விற்றுவிட்டார் என தாவிக வேட்பாளர் கூப்ப கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் ஜெயிலர் 2 படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடக்கிறது. முதல் பாகத்தில் சிறப்பு வேடத்தில் நடித்த மோகன்லால், சிவராஜ்குமார் இதில் தொடர்கின்றனர். புதிதாக ஷாருக் கான் நடிப்பதாக தகவல் வந்தது. இப்போது அவர் தவிர்த்து விட்டாராம். தனது கிங் படத்திற்காக புது லுக்கில் இருக்கும் ஷாருக் அதை வேறு படத்தில் தொடர விரும்பவில்லையாம். இது பற்றி ரஜினியிடமும் அவர் பேசிவிட்டாராம். பிரசாந்த் நீல் இயக்கத்தில் ஜூனியர் NTR ஒரு படத்தில் நடிக்கிறார். 2 ஆண்டுகளாக தயாரிப்பில் உள்ள படம் இது. இப்படம் நிறுத்தப்பட்டதாக செய்தி பரவுகிறது. தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்ட பதிவில் படம் நின்றதாக பரவும் செய்தி உண்மை அல்ல. திட்டமிட்டபடி படப்பிடிப்பு நடக்கிறது. பொய்யான தகவல்களை நம்பாதீர்கள். எங்களிடமிருந்து வரும் தகவல்களை உண்மை என்கின்றனர். மனு ஆனந்த் இயக்கத்தில் ஆர்யா, கௌதம் ராம் கார்த்திக், மஞ்சு வாரியர், ரைசா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் மிஸ்டர் எக்ஸ் ஆக்ஷன் கலந்த ஸ்பை த்ரில்லர் படமாக உருவாகியுள்ளது. நிதி பிரச்சினைகளால் ரிலீஸில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் சமீபத்தில் ஏப்ரலில் படம் வருகிறது என அறிவித்தனர். இப்போது ஏப்ரல் 17 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். தெலுங்கில் ராம் சரணுடன் பெத்தி படத்தில் நடித்துள்ளார் ஜான்வி கபூர். ஏப்ரல் 30 படம் ரிலீஸ் ஆகிறது. AI தொழில்நுட்பம் மூலம் எனது போட்டோவை ஆபாசமாக சித்தரிப்பதை ஏற்க முடியவில்லை. 15 வயதில் என் போட்டோவை மார்பிங் செய்து ஆபாசமாக வெளியிட்டனர். இதுபோன்ற விஷயங்களில் ஒழுக்கம் கிடையாது. இதை நாம் சகித்துத்தான் ஆக வேண்டும் என என்னை நானே தேற்றிக்கொண்டேன். அதேபோல் புகைப்பட கலைஞர்கள், நடிகைகள் பெண்களின் உடல் அங்கங்களை தவறாக ஜூம் செய்து படம் பிடிப்பது அநாகரிகமானது என்றார். நடிகர் அஜித்தை வைத்து விக்னேஷ் சிவன் இயக்க இருந்த படம் டிராப் ஆனது. அடுத்து அவர் இயக்கிய LIK படம் நீண்ட இழுபறிக்கு பின் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறது. இப்பட விழாவில் பேசிய விக்னேஷ் சிவன், ஒரு பெரிய திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்து கடைசி நேரத்தில் கை நழுவி போனது. தாலி கட்டும் முன் மாப்பிள்ளை சென்று விட்டால் அந்த மணப்பெண்ணுக்கு திருமணம் நடப்பது எவ்வளவு கஷ்டமோ அதுபோன்ற கஷ்டத்தில் இருந்தேன். இந்த LIK படத்திற்காக நயன்தாரா மூக்குத்தி அம்மன் 2 படத்திற்காக பெற்ற அட்வான்ஸை கொடுத்து உதவினார் என்றார். மனு ஆனந்த் இயக்கத்தில் ஆர்யா, கௌதம் ராம் கார்த்திக், மஞ்சு வாரியர் நடித்துள்ள மிஸ்டர் எக்ஸ் படம் ஏப்ரல் 17 ரிலீஸ் ஆகிறது. கௌதம் கூறுகையில், இது பக்க ஆக்ஷன் படம். இதில் நடித்த போது அடிபட்டது. இப்படம் அளவுக்கு வேறு எந்த படத்திற்கும் கஷ்டப்படவில்லை. தாத்தா முத்துராமனை AI கேரக்டரில் உருவாக்கி நடிக்க ஆர்வமில்லை. மனைவி மஞ்சிமா எல்லா விஷயத்திலும் எனக்கு உறுதுணையாக உள்ளார். வாழ்வில் சில விஷயங்களில் சோர்வு ஏற்பட்டால் 5 நிமிடம் அழுவேன், பின்னர் வழக்கம் போல் உற்சாகமாகி விடுவேன் என்றார்.